நீ என் புள்ளன்னு சொல்லிக்கிட்டே எனக்கு அசிங்கமாக சொல்றாருனா அப்ப நீ எந்த அளவுக்கு கேவலமான மனுஷன். அன்புமணி, நீ எங்க தலைவர் தளபதி பத்தி பேசுற. தில் இருந்தா தைரியம் இருந்தா என்னை எதிர்த்து சவாலுக்கு பதில் சொல்ல, தில் இருந்தா தைரியம் இருந்தான்னு முதலமைச்சரை பார்த்து என்ன சொல்றது? அரசியல்ல ஃபியூஸ் போன பல்பு, அரசியல்ல ஃபியூஸ் போன பல்பு அந்த அன்புமணி நம்ம முதலமைச்சரை பார்த்து நம்ம தலைவரை பார்த்து தில் இருந்தா தைரியம் இருந்தான்னு கேக்குறிய. எங்க தலைவர் தளபதி பெயர் மு.க. ஸ்டாலின் என்று உச்சரிப்பதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு நாளாந்திர அரசியல்வாதி, பெத்த தாய் தந்தை கை நீட்டி அடித்த ஒரு குடும்பத்திற்கு துரோகி, ஒரு இனத்திற்கு துரோகி அன்புமணி எங்க தலைவர் தளபதியை பார்த்து தைரியம் இருக்குதா தில் இருக்குதா எங்க தலைவர் தளபதி பார்த்து கேக்குறிய. உனக்கு என்ன தைரியம் இருக்குது? உனக்கு என்ன தில் இருக்குது? நீ எத்தனை மரத்தை வெட்டி ரோட்ல போட்டுக்கிற? எத்தனை மரத்தை வெட்டி நீ ரோட்ல போட்டுக்கிற? பஸ்ஸ கொளுத்த சொல்ற இல்ல சமுதாய இளைஞர்களை, நீ எத்தனை பஸ்ஸ கொளுத்திக்கிற? ட்ரெயின் கல்லடிக்க சொன்ன இல்ல, நீ சொன்ன அவன் ட்ரெயின் கல்லடிச்சான். நீ எத்தனை ட்ரெயின் கல்லடிச்சுக்கிற? பட்டியலினத்தின் மக்களுக்கும் வன்னியர் சமுதாயத்தின் இளைஞர்களுக்கும் சண்டை விடுறதை யாருன்னு கேட்டா அன்புமணி தான். நீ போய் இறங்கி சண்டை போட தயாரா? எழுச்சி தமிழர் திருமாவளவனோடு நீ நேருக்கு நேராக நின்று பேச தயாரா? வன்னியர்களுக்கு திமுக ஒன்னும் பண்ணலன்னு சொல்றிய, நீ என்ன புடுங்கன? வன்னியர்களுக்கு எம்பிசி பட்டியல சேர்த்தது யார்? கலைஞர். வன்னியர்கள் மீது போடப்பட்ட ஆயிரக்கணக்கான பொய் வழக்குகளை தள்ளுபடி செய்தது யார்? கலைஞர். அந்த 21, 22 தியாகிகளுக்கு அவளை தியாகிகள் பட்டியலை சேர்த்து அவர்களுக்கு மாதம் உதவித்தொகை நிதி உதவி வழங்கி இன்றைக்கு அவளுக்கு மணிமண்டபம் கட்டியது யார்? தலைவர் தளபதி ஸ்டாலின். 100% வன்னியர்களுக்கு நன்மை செய்த ஒரே கட்சி திமுக, முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இன்றைக்கு தலைவர் தளபதி இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி. இந்த 2 தலைவர்கள் எதிர்காலத்தில் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ எடப்பாடி பழனிசாமியோ வேற யாராவது இல்ல நரேந்திர மோடியோ வேற யாராவது வன்னியர்களுக்கு ஒரே ஒரு நன்மை செய்திருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். 2026 தலைவர் தளபதி முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் செய்ய போகிற முதல் மாபெரும் சாதனையே இந்த வன்னியர் சமுதாயத்தின் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான 10.5. கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்ற தலைவர் தளபதி கொடுக்க மாட்டார், கொடுப்பார். ஆனா இதை வச்சு ஊரை ஏமாத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. வன்னியர்களுக்கு விரோதி, வன்னியர்களுக்கு எதுவும் செய்யல, வன்னியர்களை பார்த்தா பிடிக்காதன்னு இந்த மாதிரி கேப் மாதிரி உள்ள மாதிரி முற்றோக்கு அரசியல் அன்புமணி பண்றது. உன்னுடைய இந்த பித்தலாட்டத்தனமான அரசியலே உன்னோடு இருக்கிற உன்னுடைய ஜால்ரா கோஷன் கட்சிக்கார வேணா நம்பி கை தட்டானே தவிர கீழே கிரவுண்ட்ல இருக்கிறாங்க பாரு வன்னியர்கள், அவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. நண்பர்களே வணக்கம், குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, அதாவது இந்த பாமகவின் செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ், அந்த ஆள் பத்தி பேசி நான் கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் ஆகும். ஏன்னு கேட்டா தினம் அந்த ஆள் ஏதோ மென்டல் மாதிரி பேசிட்டே இருக்கிற, அப்படி அவர் இஷ்டத்துக்கு மென்டல் மாதிரி பேசுறாரு. தினமும் பேசினே இருக்கிறதுனால என்கிட்ட எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஏங்க அந்த ஆளு தான் பைத்தியம் முடிச்சு போய் அப்பனே அடிச்சுட்டு வச்சுட்டாரு. இதை தாண்டி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கும் அரசியல்ல குறைஞ்சது 30 வருஷம், from past 30 years I am a professional politician. From past 30 years I am a professional politician, professional DMK party orator. So எனக்கும் அரசியல் அனுபவம் இருக்குது. அன்புமணி ராமதாஸோட அரசியல் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நான் எம்பியா வரல, எம்எல்ஏ வரல, இல்ல ஏதாவது ஒரு வார்டு மெம்பரா கூட வரல. ஆனா அதை தாண்டி திமுக மேடனுடைய அனுபவம் இருக்கிறது. 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகளாக சமூக வலைத்தளங்களிலே எனக்கு பெரிய அனுபவம் உண்டு. அதனால நான் சொல்றேன், எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அன்புமணி ராமதாஸ் பத்தியே நீ ஏன் பேசிட்டு இருக்க, விட்டு தெல்லு. அன்புமணி ராமதாஸ் சொல்றதெல்லாம் என்ன? வன்னியர்கள்னா முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிக்காது. அன்புமணி சொல்ற குற்றச்சாட்டு அது ஒண்ணுதான். வன்னியர்கள்னா அவருக்கு பிடிக்காது, வன்னியர்களுக்கு துரோகம் பண்றாரு, இதை மட்டும் தான் சொல்லுவார். ஏன்னா அதை சொன்னாதானே ஊரை ஏமாற்ற முடியும். ஒரு மிகப்பெரிய சமுதாயம், ஒரு 2.5 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மிகப்பெரிய சமுதாயம், ஒரு வலிமை மிக்க சமுதாயம், சத்திரிகுல வன்னியர் சமுதாயம். சோ அந்த வன்னியர்கள் பேரை சொல்லிதான் இருந்தாலும் ஏமாத்துறான். இப்போ என்ன ஆகி போச்சு, டாக்டர் ஐயா அடிச்சுட்டு வச்சுட்டார். என் பேரே என்னுடைய பேரே யூஸ் பண்ணாதன்ட்டார. இதுக்கெல்லாம் அன்புமணி முதல்ல நீ பதில் சொல்லு.
முதலமைச்சர் தலைவர் தளபதி பத்தி பேசுறல இது இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டா இன்னைக்கு பொதுக்குழு நடந்துச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு இன்னைக்கு நடந்துச்சு. இன்று நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழுவிலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் தளபதி அவர்களை எந்த அளவுக்கு குற்றம் சாட்டியிருக்கிறார். வன்னியர் சமுதாயத்திற்கு விரோதி, வன்னியர்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாரு, துரோகம் பண்றாரு, பிடிக்காதுன்னா ஒரு பொய்யான குற்றச்சாட்டை, வழக்கமாக சொல்லுகிற குற்றச்சாட்டை இன்றைக்கு பொதுக்குழுவிலே கூட திரு அன்புமணி ராமதாஸ் பதிவு செய்திருக்கிறார். அதுக்கு அந்த பதிவுக்கு தான் இதுக்கு பதில். நான் அன்புமணிக்கு சொல்றேன், இதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய பேசிட்டோம். நான் உன்னை பத்தி பேசக்கூடாதுன்னு இருக்கிறேன். ஏன்னா உன்னை விட ஒரு வேல்யூபிள் ஆரேட்டர் இன் சோசியல் மீடியா குடியாத்த குமரன் தேன் அன்புமணி. 1000 times I am a valuable orator, a spokesperson in social media than அன்புமணி. ஓகேவா? இதை விட வேற எதுவும் நான் பதில் சொல்ற அவசியம் இல்லை. அதாவது அன்புமணி ஒன்று சொல்றேன், இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவரோட வாரிசு இருக்கிறாங்க. அப்பா பிள்ளைக்கு சண்டை வந்திருக்கு. அது ஒரு நாள் வரும், 2 நாள் வரும். அது ஒரு 4 காம்பவுண்ட் 4 சவுத்துக்குள்ள அது முடிஞ்சிடும். அது பொதுவெளிக்கு வந்து நாரி புழுத்து போய் புழுகெடுத்து, அந்த புழு நாரி அதுவும் புழுகெடுத்து, மேலும் மேலும் புழுகெடுத்து நாரி நிகழ்ந்து யாருன்னு கேட்டா அன்புமணியுடைய விவகாரம். இதுல டாக்டர் ஐயா பண்றது தப்பா இல்ல அன்புமணி பண்றது தப்பான்னு கேட்டா முழுக்க தப்பு யாருன்னு கேட்டா அன்புமணிதுன்னு அவங்க கட்சிக்கார் சொல்றாங்க. அவங்க கட்சிக்கார். சரி, அது உன் விவகாரம். ஏன்னா என் பேரையோ என் பேர் பக்கத்தை நீ பயன்படுத்தக்கூடாது. அன்புமணி ராமதாஸ் நீ பயன்படுத்தக்கூடாது. இப்ப நம்ம பேசும்போது நமக்கு அது வந்துருது. என்னதான் சொன்னாலும் டாக்டர் ஐயா ராமதாசுடைய மகன் அன்புமணி. அதனாலதான் அவர் என் இன்ஷியலை மட்டும் போட்டுக்கொண்டார். என் பேரு பயன்படுத்தாத, என் இன்ஷியலை போட்டுக்கோ. அன்புமணி ராமதாசோ அன்புமணியோ ஏதோ ஒண்ணு என் இன்ஷியல் ஒன்னா போட்டுக்கோ, ஆனா என் பேரை பயன்படுத்தாத. இப்ப நமக்கு பேசும்போது வந்துருது, பேசி பழகிடுச்சு. ஆனா அவர் இப்போ நம்மளுக்கு பேசும்போது வந்துருது. ஆனா அவர் என் பேர் போடாதன்றார். அப்ப எந்த அளவுக்கு அவருடைய மனம் புண்பட்டு இருக்கும். என்னதான் புள்ள அப்பனுக்கு துரோகம் பண்ணாலும் எத்தனையோ பிள்ளைங்க அப்பனை எழுத்து போட்டு அடிக்கிறாங்க. இதே அன்புமணி கூட எல்லாம் பண்ணியாச்சுங்க. தைலாபுரத்தோட டாக்டர் ஐயா புடிச்சு தள்ளியாச்சு. அவங்க மனைவி திருமதி சௌமியா அன்புமணி மாமியார் புடிச்சு அச்சாச்சு. எல்லா குடும்பம் நடந்துச்சு. ரூம்ல போட்டு பூட்டுறது, நிறைய குடும்பம் படுத்திட்டாங்க. அவ்வளவு பெரிய தலைவருக்கு அவ்வளவு குடும்பம் புள்ள பண்ணிருக்கிறாரு. இதை விட குடும்பம் எல்லாம் பண்ண பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. அப்பனே வெட்டி கொலை பண்ணவங்களாம் கூட ஜெயில இருக்கிறோம். இதோ கொலை. ஆனா யாருமே என்னவே இருந்தாலும் நீ என் பிள்ளையே இல்லடா, என் பேரே பயன்படுத்தாடா, என் பேரும் இன்சில் பக்கத்தை போடாதான்னு இது வரைக்கும் யாரும் சொன்னதே இல்லைங்க. செங்கல்பட்டுல ஒரு பையன் பேர் மறந்துட்டேன். ஒரு 5 வயசு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணி எடுத்துட்டு போய் குப்பத்தொட்டில் போட்டான். அம்மா அடிச்சு கொண்டுட்டான். அதை விட ஒரு கொடூரமான செய்தி, ஒரு சம்பவம் எதுவும் கிடையாதுங்க. ஒரு 5 வயசு குழந்தைய செங்கல்பட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ், அவன் பேர் நான் மறந்துட்டேன். ஒரு 5 வயசு குழந்தைய அந்த குழந்தைய எடுத்துட்டு அந்த குழந்தைய ஒரு பையில போட்டு எடுத்துட்டு போய் ஒரு குப்பையில போட்டான். மாட்டிங்கன்னா ஜெயிலுக்கு போறான். அவங்க அப்பா கஷ்டப்பட்டு அவனை பையில வெளியெடுக்கிறார். எங்க அப்பா அவங்க அப்பா இருந்தா சுட்டு கொண்டுட்டு இருப்பாங்க, இல்லை வெட்டி போட்டுருப்பாங்க. ஆனா அவர் எடுத்தாரு, சரி புள்ளன்னு. அதை தாண்டி அவன் என்ன பண்றான், அவங்க அம்மாவை அடிச்சு கொண்டுட்டு ஓடிடுறான். அவன் ஜெயில இருக்கிறான். அவங்க அம்மாவை அடிச்சு கொண்டுட்டு வழக்குல அந்த பையன் ரிலீஸ் ஆகிறான் அந்த கேஸ்ல. ஏன்னு கேட்டா அவங்க அப்பா போய் என் பையன் அடிச்சு கொள்ளலான்ட்டார், காப்பாத்திட்டார். பையனை காப்பாத்திட்டார். சோ அவ்வளவு கொடூரமானவனை கூட அப்பம் காப்பாத்துறான். ஆனா அன்புமணி ராமதாஸ பாருங்க, திடீர்னு அந்த பேரே வருது பாருங்க. அன்புமணிய என் பேரை நீ பயன்படுத்தாதன்ட்டார். நீ என் புள்ளன்னு சொல்லிக்கிட்டே எனக்கு அசிங்கமாக சொல்றாருனா அப்ப நீ எந்த அளவுக்கு கேவலமான மனுஷன் அன்புமணி. நீ எங்க தலைவர் தளபதி பத்தி பேசுற விஷயத்துக்கு வர. இன்னைக்கு அந்த ஆள் பேசும்போது ஒரு வார்த்தையை பதிவு பண்றாங்க. இப்போ என்ன பார்த்து கேக்குறீங்கல்ல, அன்புமணி நீ வந்து அவ்வளவு கேவலமா பேச. நான் என்ன கேவலமா பேசுறேன்? அந்த ஆள் கேவலமானவனா பேச முடியும். கேவலமா பேசாத, ஆபாசமா பேசாத, நாகரிகமா பேசு. இன்னைக்கு அந்த அளவு நாகரிகமா பேசவே முதலமைச்சர் குறிப்பிடும் போது பொதுவா சொல்றான். அந்த ஆள் நம்ம சொல்றான், அந்த ஆளு அவனுங்கோ. முதலமைச்சர் சொல்லும்போது அவனுங்கோ இவனுங்கோ, அது நாகரிகமா? அன்புமணி பேசுறது அது நாகரிகமா? அவனுங்கோ இவனுங்கோ. அதை தாண்டி இன்னைக்கு இந்த ஆள் என்ன சொல்றாரு பொதுக்குழு, முதலமைச்சர் தளபதி பார்த்து தில் இருந்தா, தைரியம் இருந்தா என்னை எதிர்த்து சவால், என் சவாலுக்கு பதில் சொல்ல தில் இருந்தா, தைரியம் இருந்தான்னு முதலமைச்சரை பார்த்து என்ன சொல்றது? அரசியல்ல ஃபியூஸ் போன பல்பு அந்த அன்புமணி நம்ம முதலமைச்சரை பார்த்து, நம்ம தலைவரை பார்த்து தில் இருந்தா,
தைரியம் இருந்தான்னு கேக்குறிய. தளபதி பெயர் திரு மு க ஸ்டாலின் சொல்றேன்ல, எங்க தலைவர் தளபதி பெயர் மு க ஸ்டாலின் என்று உச்சரிப்பதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு நாளாந்திர அரசியல்வாதி, பெத்த தாய் தந்தை கை நீட்டு அடித்த ஒரு குடும்பத்திற்கு துரோகி, ஒரு இனத்திற்கு துரோகி அன்புமணி எங்க தலைவர் தளபதியை பார்த்து தைரியம் இருக்குதா, தில்லு இருக்குதா? எங்க தலைவர் தளபதி பார்த்து கேக்குறிய. உனக்கு என்ன தைரியம் இருக்குது, உனக்கு என்ன தில்லு இருக்குது? நீ எத்தனை மரத்தை வெட்டி ரோட்ல போட்டுக்கிற? எத்தனை மரத்தை வெட்டி நீ ரோட்ல போட்டுக்கிற? பஸ்ஸை கொளுத்த சொல்ற இல்ல சமுதாய இளைஞர்களை, நீ எத்தனை பஸ்ஸை கொளுத்திக்கிற? ட்ரெயின் கல்லடிக்க சொன்ன இல்ல, நீ சொன்ன அவன் ட்ரெயின் கல்லடிச்சான். நீ எத்தனை ட்ரெயின் கல்லடிச்சுக்கிற? பட்டியலினத்தின் மக்களுக்கும் வன்னியர் சமுதாயத்தின் இளைஞர்களுக்கும் சண்டை விடுறதை யாருன்னு கேட்டா அன்புமணி தான். நீ போய் இறங்கி சண்டை போட தயாரா? எழுச்சி தமிழர் திருமாவளவனோடு நீ நேருக்கு நேராக நின்று பேச தயாரா? அவரோட நீ தகராறு செய்ய தயாரா? ஆனா அப்பாவி இளைஞர்களுக்கு தகராறு பண்ண விடுறிய. என்ன சொல்றது? ஜாதி சண்டை விடுறதுல ஒரு ஆள் யாருன்னு கேட்டா அன்புமணி. நீ எங்க முதலமைச்சர் பத்தி, எங்க தலைவர் தளபதி பத்தி எல்லாம் பேசக்கூடாது. இன்னைக்கு நீ என்ன பேசுற? நீ வழக்கமா சொல்றதுதான் அது வன்னிய மக்கள் நம்ப மாட்டாங்க. வன்னியர்களுக்கு துரோகம் செஞ்சது திமுக, வன்னியர்களுக்கு துரோகம் செஞ்சது திமுக, வன்னியர்களுக்கு எதுவுமே பண்ணல, வன்னியர்களை பார்த்தா முதலமைச்சர் பிடிக்காது, ஒரு வன்மத்தோடு பாக்குறாரு. அதாவது ஒரு இனத்தை நமக்கு எதிர்ப்பா திருப்பி விடுறாரு இந்த ஆளு. நான் தொடர்ச்சியா பேசுறது ஒண்ணுதான். நீ அரசியல் பேசு. வன்னியர்களுக்கு திமுக ஒண்ணும் பண்ணலன்னு சொல்றிய, நீ என்ன புடுங்கன? உங்க அப்பா போராடினாரு அன்னைக்கு. 7 நாள் தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போச்சு. உங்க அப்பா போராடினாரு, தலைவர் தளபதி அவர்கள் அதை இன்னைக்கு சொல்றார். உங்க அப்பா போராடினார். அன்னைக்கு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் வன்னியர்களுக்கு எம்பிசி பட்டியல சேர்த்தார். கலைஞர் தானே சேர்த்தாரு. அதை நீ அன்புமணி ஒத்துக்கிறியா? பாமகவின் செயல் தலைவர், ஒரு செயல்படாத அன்புமணி செயல் தலைவர்னு டாக்டர் ஐயா பொறுப்பு கொடுத்துட்டார். சரி, செயல் தலைவர் வச்சுக்கோ. வன்னியர்களுக்கு எம்பிசி பட்டியல சேர்த்தது யார்? கலைஞர். வன்னியர்கள் மீது போடப்பட்ட ஆயிரக்கணக்கான பொய் வழக்குகளை தள்ளுபடி செய்தது யார்? கலைஞர். அந்த 21, 22 தியாகிகளுக்கு அவர்களை தியாகிகள் பட்டியலை சேர்த்து அவர்களுக்கு மாதம் உதவித்தொகை நிதி உதவி வழங்கி இன்றைக்கு அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டியது யார்? தலைவர் தளபதி ஸ்டாலின். இப்படி வன்னியர்களுக்கு நன்மை நடந்திருக்கிறது என்று கேட்டால் 100%, 99% கிடையாது, 100% வன்னியர்களுக்கு நன்மை செய்த ஒரே கட்சி திமுக, முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இன்றைக்கு தலைவர் தளபதி இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி. இந்த 2 தலைவர்கள் எதிர்காலத்தில் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். வேற யாராவது வன்னியர்களுக்கு எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ எடப்பாடி பழனிசாமியோ வேற யாராவது இல்லை நரேந்திர மோடியோ வேற யாராவது வன்னியர்களுக்கு ஒரே ஒரு நன்மை செய்திருக்காங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு தேர்தல், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால அன்னைக்கு தேர்தல் நேரத்தில் வன்னியர்கள் ஓட்டு வாங்கணும்னு சொல்லி தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னால ஒரு அமைச்சரவை கூட்டம் ஏதோ ஒன்று கூட்டிட்டு வன்னியர்களை நான் 10.5 கொடுத்துட்டு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டார். அதுக்கு துணை போனது அன்புமணி. சோ இது கொடுத்தா கூட செல்லாத, நீதிமன்றத்துக்கு போனா தள்ளுபடி ஆயிடும். இப்பனா இன்னொரு 20 நாள் தேர்தல் வரப்போகுது, சும்மா சொல்லிட்டு போலாமேன்னு சொல்லிட்டு வன்னியர்களுக்கு 10.5 சொல்லி ஒரு பொய்யான அறிவிப்பை வெளியிட்டு வன்னியர்களை ஏமாற்றி வாக்கு பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படியெல்லாம் தலைவர் தளபதி அந்த மாதிரி அரசியல் பண்ண மாட்டார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பார்லிமெண்ட்ல பேசி பலமுறை பிரைம் மினிஸ்டர் பார்த்து அது குறித்து பேசுறது திமுக. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஒன்றிய அரசு அமைச்சரவை கூட்டி தீர்மானம் போட்டாங்க. இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா நடத்துவாங்க. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு 10.5% வன்னியர்களுக்கு யார் வழங்குவார் என்று கேட்டால் 2026 தலைவர் தளபதி முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் செய்ய போகிற முதல் மாபெரும் சாதனையே இந்த வன்னியர் சமுதாயத்தின் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான 10.5. எம்பிசி கொடுத்த வன்னியர்களுக்கு திமுகக்கு 10.5 கொடுக்க மாட்டாங்களா? தலைவர் தளபதி கொடுக்க மாட்டார். கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்ற தலைவர் தளபதி கொடுக்க மாட்டார், கொடுப்பார். ஆனா இதை வச்சு ஊரை ஏமாத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. வன்னியர்களுக்கு விரோதி, வன்னியர்களுக்கு எதுவும் செய்யல, வன்னியர்களை பார்த்தா பிடிக்காதன்னு இந்த மாதிரி கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கு அரசியல் அன்புமணி பண்றது. உன்னுடைய இந்த பித்தலாட்டத்தனமான அரசியலே
உன்னோடு இருக்கிற உன்னுடைய ஜால்ரா கோஷன் கட்சிக்கார வேணா நம்பி கை தட்டானே தவிர கீழே கிரவுண்ட்ல இருக்கிறாங்க பாரு வன்னியர்கள், அவங்க யாரும் நம்ப மாட்டாங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. அன்புமணி பேசுறது சொல்றேன். நீ இன்னைக்கு பொதுக்குழுல பேசுறது என்ன பேசுற? அரசாங்கத்தை குறை சொல்லாத நான் சொல்ல வரல. சொல்லு, ஒரு எதிர்கட்சினா அரசாங்கத்தை குறை சொல்லி, இன்னைக்கு இந்தியாவில் யார் அரசியல் பண்ணாலும் திமுக குறை சொன்னாதான், திமுக எதிர்த்தாதான் அரசியலே பண்ண முடியும். ஒட்டுமொத்த இந்திய அரசியலுடைய சிம்ம சொப்பனமாக திகழக்கூடியவர் எங்களுடைய தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி. ஆனா ஒரு சமுதாயத்துக்கு எதிர்ப்பா சொல்ற என்ன ஒண்ணு என்ன சொல்றது? இப்ப என்ன பண்றான் தெரியுமா? இந்த இத்தனை நாள் வன்னியர்களுக்கு விரோதி சொல்லு, இப்ப தலித்துகளுக்கும் விரோதியான கட்சி திமுக இன்னைக்கு பொதுக்குழு இருந்தாலும் பேசுறா. எனக்கு ஏங்க கோபம் வராது? எங்க அந்த மரியாதை கொடுத்து பேச சொல்றீங்க? தலித் மக்களுக்கு கூட விரோதியான கட்சி திமுக, தலித்துகளுக்கு ஒன்னும் பண்ணலன்னா நீ என்ன புடுங்கிட்ட? அன்புமணி கேக்குறேன், ஏன் தலித்துகளுக்கும் வன்னியர்களுக்கு சண்டை விடுறதே நீதானையா? ஒரு நேரத்தில் ஜாதி சண்டைன்னு சொன்னா தென் மாவட்டங்களில் மதுரையில் நடக்கும், அதிகமா திருநெல்வேலி நடக்கும். திருநெல்வேலி தான் ஜாதி சண்டைனாலே மதுரையில் நடக்கும், அங்கதான் ஜாதி சண்டை நடக்கும். கோயில்பட்டி போன்ற பகுதிகள் அங்கெல்லாம் ஜாதி சண்டை தான், சும்மா இல்ல வெட்டின்னு சாவாங்க. இன்னைக்கு ஜாதி சண்டை எங்குமே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஜாதி சண்டை விடுறது யாருன்னு கேட்டா, நான் பகிரங்கமா இந்த நேரலையிலே சொல்லுகிறேன், பட்டியலினத்தின் மக்களுக்கும் வன்னியர்களுக்கும் ஜாதி சண்டை விடுறது யாருன்னு கேட்டா அன்புமணி தான். இப்ப இன்னும் பட்டியலினத்தின் மக்களுக்காக நான் போராடுறேன்னா, ஆனா ஒன்னு சொல்லிட்டா, தமிழ்நாடு அரசியல்ல நம்பர் 1 fraud politician, notorious politician, criminal politician, 420, 420, 840 politician, a cheat politician, a nasty politician, a rubbish politician is அன்புமணி. பண்ணிருக்கிற ஊழல், திமுக பார்த்து ஊழல் என்ற இந்த கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் இல்லைன்றிய, டெவலப்மெண்ட் in all over India, the first developing and developed state is Tamil Nadu. M.K. Stalin, Honorable Tamil Nadu Chief Minister, இது எல்லாருமே சொல்றாங்க. டெவலப்மெண்ட் இல்லையா? என்ன பண்ணிட்டாங்க? ஊழல் பண்ணிட்டாங்க. நீ என்ன பண்ணிட்ட? நான் அன்புமணி கேட்கிறேன், நீ என்ன பண்ணிட்ட? நீ சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த, வன்னியர்னு பேச இல்ல. எத்தனை வன்னியர் சமுதாயத்தின் இளைஞர்களுக்கு நீ சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது எத்தனை பேருக்கு நீ அரசு வேலை பெற்று தந்திருக்கிறாய்? நீ சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த. அது இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சியில பலர் அமைச்சரா இருந்தாங்க. ஏ.கே. மூர்த்தி இருந்தா அப்படி அமைச்சரா. எங்க வேலூர்ல திரு என்.டி. சண்முகம் அவர் அமைச்சரா இருந்தார். மரியாதைக்குரிய அரங்க வேலு அமைச்சரா இருந்தாங்க. பொன்னுசாமி ஒருத்தர் மினிஸ்டரா இருந்தார். தலித் மேல ஏடிஎம்க்கு போயிட்டார், மன்னிச்சிட்டார், அவரும் மினிஸ்டரா இருந்தார். இப்படி நான் பலரும் சொல்லுவேன். இத்தனை யூனியன் மினிஸ்டர்ஸ் நீங்க இருந்தீங்கல்ல திமுக கூட்டணியில, அத்தனை மினிஸ்ட்ரியில நீங்க எத்தனை வன்னியர்களுக்கு உன் பாட்டாளி மக்கள் கட்சி, நான் வன்னியர்கள் கூட சொல்லவில்லை, உன்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சியிலே வன்னியர் சங்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு நீ வேலை வாங்கி கொடுக்கிற? ஒருத்தர சொல்லு. அத்தனை பேருக்கு துட்டு தானே வித்த நீ என்ன? வாட் இஸ் யுவர் அச்சீவ்மென்ட்? அந்த 22 பேர் அப்பா வன்னிய மக்களுக்கு நான் வீடு கட்டி தரேன், 5 ஏக்கர் நிலம் தரேன் சொன்னியா? கொடுத்தியா? வீடு கட்டி கொடுத்தியா? பணம் கொடுத்தியா? அவங்களுக்கே நீ ஒன்னும் செய்யலையே. திமுக தானே செஞ்சிச்சு. இன்னைக்கு தலைவர் தளபதி தானே செய்யறாரு. நீ என்ன செஞ்ச? வன்னியர் அறக்கட்டளை சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சா தானே உனக்கு உங்க அப்பாவுக்கு தகராறு. இன்னைக்கு வன்னிய அறக்கட்டளை சொத்துக்கள் எல்லாம் யார் பேர்ல இருக்குது? உன் பொண்டாட்டி பேர்ல இருக்குது, உன்னுடைய 3 பெண்கள் பேர்ல இருக்குது. இது ஒண்ணுதாங்க வன்னியர்களுக்கு விரோதி. இப்ப தலித்கள் எடுத்துக்கணும். இந்த தலித் மக்களின் முன்னேற்றத்திற்காகவே, தலித் மக்களுக்கு உழைப்பதற்காகவே, தலித் மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காகவே துவங்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். தலித் மக்களுக்காக போராடி எல்லா சலுகைகளும் பெற்று தந்த தலைவர் தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். தோல்ல துண்டு போடக்கூடாது, இடுப்புல தான் துண்டு கட்டணும், மேல சட்டை போடக்கூடாது, காலில் செருப்பு போடக்கூடாது, தெருவில் உயர் ஜாதி நடக்கக்கூடிய தெருவில் நடக்கக்கூடாது, கோயிலுக்குள்ள வரக்கூடாது, பொது குளத்துல குளிக்கக்கூடாது, பொது கிணத்துல குளிக்கக்கூடாது. இவ்வளவு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் பட்டியலத்தின் மக்கள். அண்ணல் அம்பேத்கருக்கு அவ்வளவு கொடுமை நடந்துச்சு. என்ன சொல்றது? அண்ணல் அம்பேத்கருக்கு இவ்வளவு கொடுமை நடந்துச்சு. லண்டனுக்கு போனார், அங்க இருக்கிற பாப்பா அங்கேயும் அவர் ஒதுக்கு சொன்னான் இங்கிலீஷ்காரன் சொல்லி, எங்க ஸ்டேட்ல இவங்க அன்டச்சபிலிட்டி, இவங்களெல்லாம் தூரத்தை இவர் குடிக்கிற தண்ணி நாங்க குடிக்கிற தண்ணி குடிக்கூடாது, அவ்வளவு கொடுமைக்கு ஆளானாலதானா அண்ணல் அம்பேத்கர் தலித் மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை தியாகம் செய்தார்.
அண்ணல் அம்பேத்கரின் கனவுகளை நிறைவேற்றிய தலைவர் தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். நான் தலித்களுக்கு ஒன்னும் பண்ணல திமுக. திமுக அதிக நன்மை செய்த சமுதாயம் 2 சமுதாயம். தலித் மக்களுக்கும் வன்னியர் சமுதாயத்துக்கு தான் அதிகமா திமுக நன்மை செஞ்சிச்சு. தலித் சமுதாயம் என்பது இந்தியாவிலே அதிகமான ஜனத்தொகை கொண்ட ஒரு சமுதாயம் எது என்று கேட்டால், நான் இந்தியாவில் சொல்றேன், காஷ்மீர் முதல் குமரி வரை அத்தனை ஸ்டேட்லயும் ஒரு ஸ்டேட்லயும் எந்த சமுதாயம் அதிகமாக கேட்டா தலித் மக்கள் தான். இந்தியாவிலே ஹைலி பாப்புலேட்டட் ஒரு கம்யூனிட்டி எதுன்னு கேட்டா தலித்ஸ். இன்னைக்கு கூட தலித் மக்களுக்கு பல கொடுமைகள் வடமாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. காலனி என்ற வார்த்தை கூட இனிமே பயன்படுத்தக்கூடாது தலைவர் தளபதி. அது என்னடா காலனி ஏன் ஒதுக்கி வைக்கிற? நம்மில் ஒருவர் அவர், அவரில் ஒருவர் நாம். காலனி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அது என்ன, தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் மட்டும் அம்பேத்கர் சிலை இருக்கணும். எல்லா இடத்துல அண்ணல் அம்பேத்கர் சிலை. அவர் ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் சொந்தம் இல்ல, பிராமணர்களுக்கும் சட்டத்தை எழுதியவர் தான் அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர் இல்லைன்னா நம்ம எல்லாம் இன்னும் அடிமையா இருந்திருப்போம். அண்ணல் அம்பேத்கருக்கு கோயில் கட்டலாம். எப்படி சாய்பாபா ஒரு மகான், குரு ராகவேந்திரா ஒரு மகான், அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு ஒரு மகான் யார் என்று கேட்டால், ஏன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு மகான் யார் என்று கேட்டால் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கரின் கனவுகளை நிறைவேற்றியவர் தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். தலித்களுக்கு நாங்க விரோதி இந்த ஆளு பேசுறாங்க. தலித்களுக்கும் வன்னியர்களுக்கு சண்டை விடுறது யாரு? அன்புமணி. இப்ப நீ ஊரை ஏமாத்துறதுக்கு தலித்கள் பேரை சொல்ற. வன்னியர்களுக்கு நீ ஒண்ணு புடுங்கலையே, என்ன பண்ண? சும்மா வன்னியர்களுக்கு விரோதி தளபதி என்ற, வன்னியர்களுக்கு விரோதி திமுக என்ற 10.5 ஊரை ஏமாத்தி நிக்கிற. வன்னியர்களுக்கு நீ என்ன பண்ண? அந்த உங்க அப்பா பண்ணாரு, டாக்டர் ஐயா பண்ணாரு. நீ என்ன பண்ண? அவங்கள ஒரு கருவியா, ஒரு ஆயுதமா பயன்படுத்தி அவங்களெல்லாம் ஒரு சமூக விரோதியாக்கத்தை நீ துடிச்சுட்டு இருக்க. அப்பாய் வன்னி இளைஞர்களை என்ன பண்ண? மேன், நீ மந்திரியா இருக்கும்போது வன்னியர்களுக்கு என்ன பண்ண சொல்லு. என்ன பண்ண? உங்கள்கிட்ட காசு இல்ல. இன்னும் 100 வருஷம் பாமக ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கல கூட பாமக நடத்துறதுக்கான பணம் அன்புமணி நீ வச்சிருக்க. உன் பேர்ல, உன் மனைவி பேர்ல, உன் 3 மகள்கள் பேர்ல பணம் இருக்குது. நீ வன்னியர்களுக்கு என்ன பண்ண சொல்லு. வன்னியர்களுக்கு விரோதி, வன்னியர்களுக்கு துரோகின்னு எங்க திமுக முதலமைச்சரை பார்த்து சொல்றேன். நான் இப்பயும் சொல்றேன், ஒரு வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குடும்பமும் எல்லோரும் வீட்டிலும் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் படத்தையும் தலைவர் தளபதி படத்தையும் வைக்க வேண்டும். கலைஞர் படத்தை வன்னியர்கள் சாமி ரூம்ல வைக்கணும். வன்னியர்களுக்கு நல்லது பண்ண ஒரே தலைவன் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். வேலூர்ல வர உங்க இஷ்டத்துக்கு பேசுறேன். இந்த வேலூர்ல பாலாறு இருக்குது, என்ன அணை கட்டினீங்க, பாலாரை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு வேலூர் எங்களுக்கு சொல்ற 2 அமைச்சர்களை குறை சொல்லிட்டு போறேன். கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் மண்ணின் மைந்தன் துரைமுருகன் குறித்தும், ராணிப்பேட்டை மாவட்ட செயலர் சாதனை செம்மலன் காந்தி குறித்தும் குறை சொல்லிட்டு போற. ஒரு அணை கூட கட்டலன்ற. அதுக்கு எல்லாரும் நீதான் பதிவு பண்ணணும். ஆனா ஒரு அருமையான பதிவை வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம்புயில் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் மிகுந்த மரியாதைக்குரிய எங்கள் குடும்ப அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ அருமையான ஒரு பதிவு போட்டார். டீசெண்டா பேசினார். பிகாஸ் he is a decent politician, duty, dignity, discipline politician. நியாயமான கேள்விகள் எழுப்பினார். நான் அதுக்கு பதில் சொல்லல. ஏன்னா கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட செயலாளர் இளம்புயலாளர் ஏபி நந்தகுமார் ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி சொன்னா இஸ் ஈக்குவல் டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அறிஞர் அண்ணா சொல்லிட்டாரு. அவரு பல்வேறு ஆதாரங்களை வச்சு அணை கட்டலன்னு சொல்றே. அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எத்தனை அணை கட்டி இருக்கிறார், அவருடைய சாதனை என்ன, அங்க சாதனை ராணிப்பேட்டை காந்தி அண்ணனுடைய சாதனை என்ன. மோர்தன அணைன்னு தமிழ்நாட்டில் பிரபலமான அணைகளில் ஒரு அணை மோர்தன அணை. அந்த அணையை நம்பிதான் ஆயிரக்கணக்கான ஏக்கர் குடியாத்த தொகுதி மக்கள், கேவிக்குப்பு தொகுதி மக்கள், 2 தொகுதி மக்கள் இன்னைக்கு எந்த விவசாயத்தை எதை நம்பி இருக்காங்கன்னா மோர்தன அணை. அது கட்டினதே 96ல முத்தமிழர் டாக்டர் கலைஞர் பீரியட்ல அண்ணன் துரைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் போது கலைஞர் மோர்தனா டேமை திறந்தார். அந்த டேம்ல ஒரு 25% கான்ட்ராக்ட் வேலை செஞ்சவர் தான் அன்னைக்கே மாவட்ட மாணவனுடைய துணை செயலாளராக இருந்த அண்ணன் இளம்புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார். அவர் தெளிவா சொல்லிட்டார். ஆனால் அந்த பதிவு நான் போடல. ஏன்னா அவர் பேசிட்டு நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அவர் பேசுறது, ஏன்னா அவர் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர், இந்த மாவட்டத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு இளம் தலகர்த்தர், தலைவர் தளபதி இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வீட்டிருக்கிறார் இளம்புயல் ஏபி நந்தகுமார் ரொம்ப அருமையான பதிவு போட்டார்.
சும்மா செருப்படி கேள்வி கேட்டார். ஆனா நியாயமா டீசெண்டா பேசினார். அதுக்கு யாரும் ஒருத்தர் பாமக கலந்து பதில் சொல்ல முடியாது. ஏதோ போற போகல என்ன சொல்லிட்டு போக வேண்டியதான். சோ பேசுறதெல்லாம் பொய். அன்புமணி நீ சொன்னா திமுக ஆட்சிக்கு வராதா? நான் திரும்பி அன்புமணிக்கு சொல்றேன், நீ எம்எல்ஏவே ஜெயிக்க முடியாது. யோ ஒண்ணு கேட்கறையா, எந்த அப்பாவும் ஒரு புள்ள கிட்ட என் பேர் உன் பேர் பக்கத்தை போடாத சொன்னதாக நான் பார்த்தது இல்லை. சண்டை ஆகிக்குது, அடிதடி ஆகிக்குது, கொலை குத்தெல்லாம் கூட ஆகிக்குது. ஆனா எந்த அப்பாவும் என் பேர் பக்கத்துல உன் பேர் போடாது, அன்புமணின்னு போட்டுக்கோ. ஆனா அன்புமணி ராமதாஸ் என் பேரை பயன்படுத்தக்கூடாது, வேணா இன்ஷியல் வேணா போட்டுக்கோன்ட்டார். ஏன்னா இன்ஷியல் போடாதுன்னு சொல்லிட்டா அது வேற மாதிரி ஆயிடும், கண்டனம் பிறந்த மாதிரி ஆயிடும். அதனால அவரு அக்மார்க் டாக்டர் ஐயானுடைய ஆண் வாரிசு, ஒரே ஆண் வாரிசு அன்புமணி தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா அவரு என் பேர் போடாது, இன்ஷியல் மட்டும் போடாது, போட வேணாம்னு சொல்ல, இன்ஷியல் போட்டுக்கொண்டேன். இன்ஷியல் போடாதுன்னு சொல்லிட்டு அது வேற மாதிரி ஆயிடும். இன்ஷியலே இல்லாதவனா என்ன கணக்கு அது? அதனால அங்க அன்புமணிக்கு மரியாதை இருக்குதோ இல்லையோ, டாக்டர் ஐயானுடைய பேர் கெட்டு கூடாதுனால நீ இன்ஷியல் வேணா போட்டுக்கொண்டார். ஆனா நீ என்ன பண்ற, எல்லா மாடியிலும் டாக்டர் ஐயா அவர் உன்ன காரி துப்புறாரு. உரிமை மீட்பு போராட்டம், உரிமை மீட்பு போராட்டம், உரிமை மீட்பு பேரணி. இவன் என்ன உரிமையை மீட்க போறான்னு டாக்டர் ஐயா நாங்காலி முன்னல் கேட்கிறார். இவன் என்னத்துக்கு நடக்கிறான் நான் கேட்கல, அவரு கேட்கிறாரு. டாக்டர் ஐயா என்ன உரிமை மீட்பு பேரணி, என்ன உரிமையை மீட்டுட்டு போறான், என்ன உரிமையை மீட்டுட்டு போறான், என்ன உரிமை மீட்பு பேரணி அப்படின்னு கேட்கிறாரு. அதனால அன்புமணி நீ திமுக பத்தி போயா போய் முதல்ல அப்பங்கிட்ட சண்டையை முடிச்சணும் ஐயா. உனக்கு நீ தைரியம் இருந்தா தில்லு இருந்தா தளபதி பார்த்து கேட்கறையோ, அவர் மிஸ்ஸாவே மிரள வச்ச தலைமையா. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுநர் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆளுநர்களும் இனிமே எந்த பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தர்கள் கிடையாது, முதலமைச்சர் தான் வேந்தர், முதலமைச்சர் தான் துணைவேந்தர்களை நியமிக்கணும்னு ஒரு தீர்ப்பு வாங்கின ஒரு தில்லான ஒரு தலைவன்டா எங்க தலைவர் தளபதி. ஒரு தைரியத்தினுடைய ஒட்டுமொத்த உருவமடா எங்கள் தலைவர் தளபதி. தில்லு இருந்தா தைரியம் இருந்தாவா? அவரெல்லாம் உன்னோட ஆளா நம்ம மதிக்கிறது இல்லை. நானே உன்னோட ஆளா மதிக்காம உன்னை பத்தி பேசதே விட்டேன். ஆனா இன்னைக்கு நீ பொதுக்குழுல பேசுறத பார்த்து என்ன எல்லாரும் கேட்டாங்க, எங்க ஓவரா பேசுறான் இருந்தாலும், வேலூர் அவ்வளவு பேச்சு பேசிட்டு போனா இருந்தாலும் நீ பதிலே சொல்லல. எங்க மாவட்ட செயலாளர் பேசிட்டார், அது அவர் பேசின பிறகு நான் பேசினா சரி இருக்காது. அது அவரு அதுதான் அங்கீகாரம். மாவட்ட செயலாளர் பதில் சொல்றது அங்கீகாரம். எல்லா மீடியால காமிச்சாங்க, அது எல்லா யூடியூப் சேனல்ஸ்லயும் அது வந்துச்சுங்க. அது எல்லா யூடியூப் சேனல்ஸ்லயும் வந்துச்சு. நான் அன்புமணிக்கு தெரியும் சொல்றேன். என்ன சொல்றது, உனக்கு தெரியும் சொல்றேன். வன்னியர்களுக்கு திமுக வன்னியர்களை பார்த்தா பிடிக்காதுன்னு சொல்ற இல்ல, அந்த வார்த்தையை நீ பயன்படுத்தினே இருந்தினா இந்த எம்எல்ஏ எலெக்ஷனோட நீ அட்ரஸ்ல ஆள் இல்லாத போயிடுவ. வச்சா வன்னியர்களுக்கு திமுகவுக்கு வன்னியர்களை பார்த்தா பிடிக்காதுன்னு நீ சொல்ற, எப்படி அதை நீ சொல்ற? எப்படியா சொல்ற நீ? எப்படி சொல்ற நீ? திமுக என்கின்ற ஒரு கட்சி முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் என்கின்ற தலைவன் இல்லை என்று சொன்னால் நம் சமுதாயம் கூனி குணுந்து கிடக்கும். கலைஞர் தான் நம்மளை எம்பிசி பட்டியல சேர்த்தாரு. வன்னியர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுத்தார், மணிமண்டபம் கட்டி. நம்முடைய அன்பு தலைவர், தேச தலைவர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். நீ என்ன வன்னியருக்கு புடிக்கிட்டு அன்புமணி நான் திரியும் கேட்கிற, நீ என்ன புடுங்கன? உங்க அப்பா போராடினார், டாக்டர் ஐயா போராடினார், இல்லன்னு சொல்ல. மாவீரன் ஜே குரு போராடினார், இல்லன்னு சொல்ல. நீ என்னையா புடுங்கிட்ட? கரையான் புற்றுக்குள் கருணாகம் புகுந்தது போல் நீ உள்ளது உங்க அப்பா வளர்த்தாரு. அது பாமகன்றது பாசமுள்ள மகன் கட்சியா மாறிச்சு. கடைசியில் அப்பனுக்கே ஆப்புக்கு பார்த்த அவன் அடிச்சு காரி துப்பி தூர தள்ளிட்டாரு. உங்க அப்பா இல்லாத போது தானே நீ வீட்டுக்கு போற? அங்க கூட போய் உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு வந்துக்கிற. உங்க அப்பா இல்லாத போது தானே நீ வீட்டுக்கு போற? இதே உங்க அப்பா இருக்கும்போது வீட்டுக்கு போய் நீ உன் பொண்டாட்டி உன் பொண்ணுங்கள்லாம் உங்க அப்பா இருக்கும்போது வீட்டுக்கு போங்களேன், செருப்ப கட்டி நடிப்பாரு. நான் இவ்வளவு கோமா பேசுறேன்னா இத்தனை நாள் எந்த பதிவு போடல. வன்னியர்களை பார்த்தா திமுக பிடிக்காது, வன்னியர்களை பார்த்தா முதலமைச்சர் பிடிக்காது. இப்ப கூட இன்னொன்னு இடத்துக்கு நான் வந்தாலும் தலித்களுக்கு விரோதி யாருன்னா திமுக தான். திமுக தலித்களை பழி வாங்குதுன்னு சொல்றிய, அதை சொல்றது உனக்கு என்ன மேன் தகுதிக்குது? தலித்களுக்கு வன்னியர்களுக்கு சண்டை விடுறவனி, தலித்களுக்கும் வன்னியர்களுக்கு சண்டை விடுற ஜாதி சண்டை விடுறவனி நீ தலித்களை பத்தி பேசுறியா? நான் அன்புமணி கொண்டு சொல்றேன், உன்னை பத்தி பேசுறதே வேஸ்ட். ஏன்னா நீ ஒரு வேஸ்ட் ப்ராப்பர்ட்டி, நீ ஒரு வேஸ்ட் பீஸ் இன் பாலிடிக்ஸ், இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அன்புமணி இஸ் a waste property. அன்புமணி இஸ் a waste politician. அன்புமணி இஸ் a rubbish politician.
Totally Anbumani is in Tamil Nadu politics. He is a nasty dustbin. He is a nasty drainage. வேற எந்த வார்த்தையில ஒண்ணு பயன்படுத்துறதுக்கு ஏதோ கொஞ்சம் பேரை கூட வச்சு நீ நட கட்டி போட்டுக்கிற நாய் அவுத்து விட்டா இஷ்டத்துக்கு ஓடும். அந்த மாதிரி எங்கன்னா போ நீ என்னன்னா பேசு. மக்கள் இவரை பாக்குறாங்க, அப்படியே இவரை பாக்குறாங்க. அவங்க தொண்டர்கள்லாம் மக்களை மறைக்கூடா. மக்கள் அப்படியே அன்புமணி விரும்புறாங்களோ கூட 10 பேரும் கூட வரான். மக்கள் என்ன பேசுறான்னு எனக்கு தெரியும். நான் இப்ப திருநெல்வேலி போயிருந்தேன், ஒரு 4 நாள் குற்றாலம் போயிருந்தேன். எல்லா இடத்துலையும் கூட என்ன நம்ம சொன்னாங்க, சார் நீங்க அன்புமணி பேசுறது கரெக்ட் சார், நீங்க அன்புமணி பத்தி பேசுறது கரெக்ட் சார், அவனா ஒரு இன துரோகி சார் மக்கள் உன்ன சொல்றாங்க, என்கிட்ட சொல்றாங்க. அதனால வன்னியர்களுக்கு திமுக விரோதி நீ சொல்லாத. வன்னியர்களுடைய குலதெய்வம் முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர், தேச தலைவர் 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். வன்னியர்களை பத்தி வன்னியர்களுக்கு திமுக விரோதி துரோகி எல்லாம் நீ பேசாத. வன்னியர்களின் விரோதி யார் என்று கேட்டால் அன்புமணி, வன்னியர்களின் துரோகி யார் என்று கேட்டால் அன்புமணி. வன்னியர்கள் பேரை பயன்படுத்தி வன்னியர்களை அடமான வைத்து குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருப்பது யார் என்று கேட்டால் நீ அன்புமணி. குடும்பம் கொள்ளையடிக்கிறது பேசுறது உனக்குனே தகுதிக்குது. குடும்பமா ஆடாங்க. குடும்பத்தோட இன்னைக்கு வன்னியர் கூடிய அறக்கட்டளையே கொள்ளையடிச்சவன் யாருன்னு கேட்டா அன்புமணி. உன் மனைவி, உன்னுடைய மகள்கள் பேர்ல சொத்து சேர்த்து வச்சுக்கிற எல்லாம் நம்ம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுடைய சொத்தை கொள்ளையடிச்சவன் நீ. எங்க தலைவர் தளபதியை பார்த்து என்ன சொல்ற, கொள்ளையடிக்கிறாங்களா? கொள்ள கூட்டத்தின் தலைவன் நீ, திருட்டு பையன் நீ. எங்க தலைவர் தளபதி பத்தி எல்லாம் நீ பேசாத. தைரியம் இருந்தா தில்லு இருந்தான். தைரியத்தை தில்ல பத்தி நீ பேசுறியா? தைரியம் சொன்னா என் தலைவன் தளபதிடா, தில்லுன்னு சொன்னா என் தலைவர் தளபதிடா. தைரியம் சொன்னா கோடிக்கணக்கான திமுகவின் தொண்டன்டா, தில்லுன்னு சொன்னா கோடிக்கணக்கான திமுக தொண்டன்டா. நீயா திமுக பத்தி நீயா? ஏன்னா திமுக பத்தி பேசினாதானே நீ பேசப்படாத குடியாத்த போற. இவ்வளவு நேரம் கத்தி நிக்கிறான். வன்னிய மக்களின் தலைவர் நீ கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் மக்கள் தலைவர் தளபதி. வன்னிய மக்களின் தலைவனும் தலைவர் தளபதி தான். டாக்டர் ஐயா கூட சொல்லலாம். அதனால அன்புமணிக்கு சொல்ற, உன்னை பத்தி உள்ள பேசுறதே வேஸ்ட். நீ ஒரு டம்மி பீஸ்டா, நீ ஒரு துஜுபி, நீ ஒரு டம்மி பீஸ், நீ ஒரு துஜுபி. பெத்த அப்பனே என் பேர் உன் பக்கத்துல போடாதன்ட்டார்னா என்ன சொல்றது? பெத்த அப்பனே, பெத்த அப்பை அன்புமணி மட்டும் போடு, ராமதாசன் பேர் பக்கத்துல போடாத. ஜாகிரதை. இன்சில் வேணா போட்டுக்கொண்டார். திரும்பி சொல்றேன். ஏன்னா இன்சில் போடாதன்னு சொல்லிட்டா அப்புறம் வேற மாதிரி இடம் இல்ல, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இடம் இல்ல. இன்சில் வேணா போட்டுக்கொண்டார். இந்த லெவலுக்கு கீழே ஒரு 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 கிரிமினல், ஒரு கேடி பொலிட்டிஷியன் நீ. எங்க தலைவர் தளபதியை பார்த்து தில்லு இருந்தா, தைரியம் இருந்தாவா? ஓயாயோ அன்புமணி கொஞ்சம் எம்எல்ஏ எலெக்ஷன் வாடா, அவனை பாத்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நான் இன்னொரு பதிவில சந்திக்கிறேன். குடியாத்த